ஸ்வேதா, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். நம்மளால அவளை காப்பாற்ற முடியுமா? நம்ம போலாம். ஸ்வேதா, ஒருவேளை அந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா? வா. என்ன இவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். என்ன சமூக சேவகியா? வாய மூடிக்கிட்டு போ, இல்லாட்டினா உன்னை விபச்சார கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். உள்ள வரியா? இங்க பாருங்க சார், இந்த மாதிரி சதியில விழுந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தப்பு பண்றவங்க கிட்ட மட்டும்தான் உங்க அதிகாரத்தை நீங்க எப்பவும் காட்டுவீங்கல்ல. இந்த கார்பரேட்காரங்க கிட்டயும் அரசியல்வாதிங்க கிட்டயும் பிசினஸ்காரங்க கிட்டயும் நோட்டை சம்பாதிச்சிட்டு இருக்க பொண்ணுங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி அதிகாரத்தை காட்டுறது இல்லையே சார். காட்டுனீங்கன்னா அப்ப தெரியும். போலீஸ் கிட்டயே கை நீட்டி பேசுறியா? இந்த வர்க்கீஸ்க்கு சட்டம் சொல்லி தரியா? சார், இவங்க ரொம்ப பெரிய இடத்து ஆளுங்க. மேடம், சார் புதுசா டியூட்டிக்கு வந்திருக்காரு. நீங்க பெரிய ஆள் இல்ல. ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதுக்காக நாங்க ரைடு பண்றோம். நடுவுல எங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் வேணும் இல்ல மேடம்? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, நாங்க அப்பவே விட்டுறோம். தள்ளி உட்காரு. இவ வாயில போட்டு பேசாம போடி உள்ள போ. மேடம், நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. இங்க பாரியா, கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விட்டுரு. ஜாமீன் எடுத்து குற்றவாளியை தப்பிக்க விடலாம்னு நினைச்சா அது என் கிட்ட நடக்காது. சொல்ல வேண்டிய உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. அட முதல்ல அனுப்பியா. வா. ஜோசப், ஒரு கற்பழிப்பு கேஸ் ஃபர்ஸ்ட் பேஜை மாத்தி வச்சுக்க. இந்த கேஸ் பெரிய விஷயமா வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் எடிஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவினிங் வரைக்கும் செய்தி இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு லீவ் எடுக்கலாம். சேனல் பேட்டி அது இதுன்னு இருக்குல்ல. வந்துட்டாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சொல்லுங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. போன சொல்றல, கொஞ்சம் தள்ளி நிக்க மாட்டீங்களா? தள்ளி போங்க. உங்களை தான் சொல்றேன். மேடம், இந்த பொண்ணை எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க? பல வந்தாங்களே, 18 வயசு பொண்ணு. வேற எதுவும் டீடைல் கிடைக்கல. ஆக்டிவிஸ்ட் சிஐடி கேஸ்க்கும் அனுப்ப போறாங்களாம். நீ கேமராவை ரெடி பண்ணி வச்சுக்க. வந்துட்டாங்க பாரு. சீக்கிரம் பிடிங்க. சொல்லுங்க. வேண்டாம், இவளுக்கு யாரு சப்போர்ட் இல்லங்கிறதுக்காக இவளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இனிமே இவளுக்கு நாங்க இருக்கோம். நாங்க காப்பாத்துறோம். ஏன் உங்களுக்கு இப்படி வந்துச்சு? என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. வேண்டாம். ஏமா, உனக்கு இப்படி ஆனதுக்கு யார் காரணம்? ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. ஒரு பணக்காரனோட குழந்தைய தான் இந்த பொண்ணு சுமந்துட்டு இருக்கா. இந்த கேஸ் விசாரணைக்காக தான் இவ போலீஸ் கிட்ட வந்திருக்கா. இது நம்ம பெண்கள் சமுதாயத்துக்கு பெரிய அவமானம். வா பிரியா, நம்ம போலாம். முதல்ல இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். மேடம், ப்ளீஸ் மேடம். இந்த பொண்ணு ஒரு அப்பாவி. இந்த பொண்ணை ஏதோ சொல்லி மயக்கி இவங்க கடத்திட்டு போனாங்க. நிறைய பேர் இந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதனால எஸ்ஐ மேல நம்ம எப்படியாவது கேஸ் எடுக்கணும். எஸ்ஐ மேல நம்ம நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். இது சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி சும்மா விட்டா இலக்காரம் ஆயிடும். ரொம்ப வேர்க்குது, தொடச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு பொண்டாட்டியா கிடைப்பா. ப்ளீஸ், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நாம ஒரு தடவை தான் பார்த்துருக்கோம். அந்த சந்திப்பே பல ஜென்மங்கள் நாம பார்த்த மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வை தருது. வாழ்க்கைங்கிறது வசனங்கள்ல அடங்குறது இல்ல. அது ஒரு கண்ணாடி மாதிரி. வாழ்க்கைங்கிற நாடகத்துல நடிச்சிட்டு இருக்க மனுஷங்க. நீங்க
லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீங்க பேசும்போது அது உங்க வார்த்தைகள்ல தெரியுது. ரொம்ப படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிறேனா? நானா? இந்த அளவுக்கு பேசுறது படிக்கிறதுனால ஒன்றும் இல்லை. வாழ்க்கை தான் எனக்கு கிடைச்ச நல்ல புத்தகம். ஸ்வேதா, ஒருத்தருடைய உண்மையான அழகு எங்க இருக்கு தெரியுமா? முகத்துலையா? ஒருத்தருடைய உண்மையான அழகு அவங்க துக்கத்துல தான் தெரியும். துக்கத்துல இதோ இந்த மாதிரி. அம்மா ஒரு நிமிஷம், நான் ஸ்வேதா கிட்ட கொடுக்குறேன். அம்மா இருக்காங்க. பேசுங்க. ம் ம் ஸ்வேதா, நல்லா இருக்கியாம்மா? உன்னை பார்த்ததுல இருந்து நீதான் எங்க வீட்டு மருமகள் ஆகணும்னு நாங்க எல்லாரும் விரும்புறோம். அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தான் வலுக்கட்டாயமா அவனை அங்க அனுப்பி வச்சேன். நான் உங்க அம்மா கிட்ட பேசியிருந்தேம்மா. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு இதுல விருப்பம் தானே? ஹலோ ஸ்வேதா, அது வந்து அம்மா, நான் உங்க வீட்டுல சொல்லிட போறேன். இந்த கல்யாணத்துல உனக்கும் சம்மதம்னு சொல்லட்டுமா? அது வந்து அம்மா, சார் பில்லு. ஸ்வேதா ப்ளீஸ். பிரச்சனை இல்லை. ஸ்வேதா ப்ளீஸ், நான் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். சரி, நீங்க கிளம்புங்க. ரொம்ப தூரம் போகணும் இல்லையா? மழையில ஃபுல்லா நனைஞ்சிருக்க. என்னாச்சு? ஜெய பாத்தியா? என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே சூறாவளிதான். அப்ப அவர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டல. ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப நல்லவர். அதுதான் பிரியா பிரச்சனையே. நல்லவன் தான். ஆண்கள்ல 2 விதமானவங்க இருக்காங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வியாபாரிகளும் வழியறவங்களும். ஆனா அவரை வாழ்க்கை துணைவரை நினைக்கிறதே ரொம்ப தப்பு பிரியா. கொஞ்ச நேரத்துல என் மனசே மாறி போச்சு. குடும்ப வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். நாமளும் ஆசை பாசம் இருக்கிற பொண்ணுங்க தானே பிரியா. பழச மறக்கவும் முடியாம புதுசா ஏத்துக்கவும் முடியாம என்ன வாழ்க்கை இது? நான் உடைஞ்சு போயிட்டேன். நீ தானே ஸ்வேதா சொன்ன, ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு உண்மையா இருந்தா போதும்னு. பொண்ணுங்க மட்டும் கற்போட இருக்கணும்னு எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறாங்க? கற்பன்றது ஆண்களுக்கும் சேர்த்து தானே. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தப்பு தப்புதான். எப்படி ஒரு அழகான மணல் வீட அலை வந்து அடிச்சுட்டு போகுதோ அதே மாதிரிதான் நாம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும். சொல்றது ஈஸி, ஆனா அதை அனுபவிக்கும் போதுதான் அதோட கஷ்டங்கள் தெரியும். பிரியா, எதையும் தவற விடுறது ரொம்ப சுலபம். ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு போக வேண்டாம்னு தோணுதா? டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் போறேன். எதுக்காக சொல்றேன்னா, என்ன நம்பி நிறைய ஜீவன்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நான் போய் தான் ஆகணும். பொண்ணுங்கிறவ ஒரு கண்ணாடி மாதிரி பார்க்கும்போது அழகா இருக்கும். அது உடைஞ்சிருச்சுன்னா இந்த ஆலங்குடிக்காரி கண்ணாடி இல்ல,
உலோகம். வண்டி வந்திருக்குல்ல. பிரியா,